மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கூட்டணி ஆட்சியை மறுத்த ஸ்டாலின், காங்கிரஸ் திட்டம் என்ன என்ற விவாதத்தில் நம்மோடு 4 கருத்துரையாளர்கள் இணைகிறாங்க. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அரசியல் வியூக வகுப்பாளர் ரவீந்திரன் துரைசாமி, அரசியல் விமர்சகர் சி அக்னீஸ்வரன், அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அப்பாஸ், அரசியல் விமர்சகர் எம் குமார். 4 பேர் வரட்டும். ரவீந்திரன் துரைசாமி சார், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு ஸ்டாலின் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. காங்கிரஸ் என்ன செய்ய போகிறாங்க? டைரெக்டாக காங்கிரஸ் என்ன செய்ய போகிறாங்கன்னா, காங்கிரஸ் தங்கள் ஏற்கனவே தாங்கள் பெற்ற ஸ்டேட்டஸ்கோ சீட்டுக்கு குறையாமல் சீட்டை வாங்குறதுங்கிற அடிப்படையில் திமுக கிட்ட மூவ் பண்ணுவாங்க. அதை விட அதிக சீட்டு வாங்கலாங்கிறது எதிர்பார்ப்பு இருக்கும். பட் அவங்களோட அடிப்படை நோக்கம் பழைய சீட்டுக்கு குறைபாட்டு வாங்கிடக்கூடாது. புதிய கட்சிகள் வர்றதை மையமாக வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் தேமுதிக உள்ள வருது, அதற்கு சீட்டு கொடுக்கணும். நாங்கள் திமுக எங்கள் சீட்டை குறைச்சிக்கிறோம், முஸ்லீம் லீக் தங்கள் சீட்டை குறைக்க தயாராக இருக்கிறாங்க, மற்ற கட்சிகள் குறைக்க தயாராக இருக்கும்போது காங்கிரஸும் குறைச்சிக்கிடுங்கிற ஒரு கருத்தை காங்கிரஸ் முன்வைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது தேமுதிகவையும் காட்டியும் வைக்கலாம், ஐயா ஓபிஎஸ் அவர்களை காட்டியும் வைக்கலாம். ஸோ வருவதற்கு வாய்ப்புள்ள கட்சிகளை மையமாக வச்சு அந்த ஒரு கோரிக்கையை கூட்டணி கட்சிகள் நாம் 3 எலெக்ஷனில் ஒன்றா நின்று வெற்றி பெற்றிருக்கோம், 4வது எலெக்ஷனில் பெரிய வெற்றி பெறுவோங்கிற அடிப்படையில் ஒரு கோரிக்கையை காங்கிரஸுக்கிட்ட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கோரிக்கையின் தன்மை எப்படி இருக்கும்னா, நீங்கள் 25 நாம் நின்னீங்க, 18 நீங்கள் ஜெயித்தீங்க, நம்ம 25 நின்னோம், 18 ஜெயித்தோம். இப்போ கூடுதலாக கட்சி வரும்போது நம்மளோட ஸ்ட்ரைக்கிங் ரேட்டுங்கிறது வந்து அதிகமாகும். அப்படி நம்மளுடைய வெற்றி பெறும் விகிதாச்சாரம் அதிகம் ஆகும்போது நாம் வின்னபிள் சீட்டை மட்டுமே எடுப்போம், மற்ற புதிதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு சீட்டு நாங்களும் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், நீங்களும் குறைச்சிக்கணும் கொடுங்கிற ஒரு கருத்தை கூட்டணி கட்சிகள் முன்னாடி கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வைப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே காங்கிரஸ் வந்து எங்களுடைய பங்களிப்பு அதிகம், எங்களுக்கு முன்னை விட அதிக சீட்டு வேணும், நாங்கள் எந்த எக்காரணம் கொண்டும் குறைக்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை தான் காங்கிரஸ் சொல்லுவாப்பில். இதில் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் எப்படி முடிவாச்சுன்னா, ஒரு மக்களவை தொகுதிக்கு 3 சட்டமன்ற தொகுதி என்ற ஒரு யூனிஃபார்ம், இது வந்து எல்லாருக்குமே அது ஒரே சீராக அவங்க 2021 முடிவு பண்ணாங்க. 2024 அந்த கூட்டணி பங்கீட்டில் மதிமுகவுக்கு ராஜ்யசபா வழங்கப்படலை, ஆனால் ஒரு எம்பிங்கிற அளவுக்கு மதிமுக வந்து முன்னை விட குறைக்கப்பட்டது. அவங்க எதிர்பார்த்த திருச்சி தொகுதியை கொடுத்து அந்த தொகுதியை வெற்றி பெற வைக்கக்கூடிய பொறுப்பையும் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கிட்டாங்க. உண்மையாவே அந்த வியூகத்தை எல்லாம் ஸ்டாலின் மிக சரியா செஞ்சாரு. ஆனா இங்க காங்கிரஸ் ஒரு விஷயத்தை சொல்றாங்கல்ல, 2 தலைவர்களும் பேசி முடிவு பண்ணி தான் நாங்க அறிவிப்போம் அப்படின்னு. அப்ப இந்த இடத்தில் சீட் பார்கெனிங்க்கு மட்டுமா, இல்ல அதையும் தாண்டி இந்த இஷ்யூவை பெருசாக்க பார்க்குறாங்களா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வருத்தம் இருக்குது. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் வரும்போது இந்தியாவிலே யாரும் ராகுல் காந்தியை பிரதமராக சொல்லாத போது, அன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தி பிரதமருங்கிறத முன்மொழிந்தார். அன்றைக்குள்ள மதசார்பற்ற அல்லது பாஜகவுக்கு எதிரான கூட்டணி கட்சிகளில் வேறு யாருமே ராகுல் பிரதமருங்கிறத அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளதுக்கு மம்தா பானர்ஜி போன்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்புடையதாக இல்லை. ஆனால் தமிழ்நாடு சென்றிக்கா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை முன்னெடுத்தார். அதற்கு பிறகு பெரிய வெற்றி பெற்ற சூழ்நிலையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுறாரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு முதலமைச்சராக அவர் அந்த தேர்தலை சந்திக்கிறாரு. அகில இந்திய அளவிலையும் நீங்கள் மட்டும் முந்திக்கிட்டு ஏன் காங்கிரஸை சொன்னீங்கன்னு மம்தா பானர்ஜி போன்றவர்கள் மத்தியெல்லாம் சரி, அகிலேஷ் யாதவ், இவங்க லாலு யாதவ், சரத்பவார் போன்றவர்கள், சுப்ரியா சுலே போன்றவர்கள், நீங்கள் ஏன் மற்ற கட்சிகள்லாம் நாம் பேசாமல் இருக்கும்போது நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க, இது நியாயமாங்கிற ஒரு கருத்தும் அந்த மதசார்பற்ற சோக்கால்டு மதசார்பற்ற கட்சிகள் தலைவர்லேருந்து ஸ்டாலினுக்கு வரும்போது அவர் வெற்றி பெற்று முதல்வராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னை முன்னிறுத்தி அந்த களத்தை அவர் அமைக்கிறாரு. அந்த களம்ங்கிறது நாங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போகிறோம்னு இந்திய அளவில் ஸ்டாலின் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராட்டு அந்த ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்தார் சார். ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் சொல்லக்கூடியதை எதையும் கேட்கிற மனப்பான்மையில் காங்கிரஸ் இருக்குதா? காங்கிரஸ் வந்து
ஸ்டாலினுக்கு எப்படி காங்கிரஸ் மிகவும் தேவையோ அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே தெரியுங்கிறத சொல்கிறாரு. கூட்டணிக்கு எதிரான வார்த்தையை சொல்லலை. அதே மாதிரி காங்கிரஸுக்கும் மு.க. ஸ்டாலின் தேவை. அதற்கு முக்கியமான ஒரு நுணுக்கமான அரசியலை பண்ணினது வந்து தாமோதரதாஸ் நரேந்திர மோடி அவர்கள். பீகார் தேர்தலில் காங்கிரஸ் பண்ண பல குழப்பங்கள் வந்து இண்டி கூட்டணிக்கு, சோக்கால் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை கொடுத்ததாட்டு ஒரு உணர்வை தேஜஸ்வி யாதவ் உருவாக்கி கொண்டு இருக்கும்போது மோடி சொன்னார், காங்கிரஸ் பாரசைட் ஒட்டுண்ணி கூட்டணி கட்சிகளை உறிஞ்சி வளர்கிறதுக்கு பார்ப்பாங்க, அந்த பாரசைட்டுக்கிட்ட மற்ற கட்சிகள் கவனமாக இருங்கன்னு. காங்கிரஸ் தான் மோடிக்கு மெயின் எதிரி. நம்ம தமிழ்நாடு சென்ட்ரிக்கா இந்துத்துவ உணர்வு கொண்டவங்க வந்து திமுகவை எதிர்த்து தங்கள் அரசியலை தமிழ்நாடு களத்துக்குள்ளே பண்ணாலும் ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா காங்கிரஸ் தான் எதிரின்னு சொல்லும்போது காங்கிரஸ் கட்சியை சரத்பவார், ஸ்டாலின், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி போன்றவங்க மத்தியில் கொஞ்சம் இவங்களை விட்டீங்கன்னா உங்களை உறிஞ்சி வளர பார்ப்பாங்க. நாடாளுமன்றத்திலேயே காங்கிரஸ் திமுக இடையில ஒரு பிளவு தெரியுது. நீங்க இப்போ இந்த முறை நீங்க பார்த்தீங்கன்னா ராகுல பேச அனுமதிக்கல சபாநாயகர் அப்படிங்கிற இஷ்யூல கம்யூனிஸ்ட் நிற்கிறாங்க, காங்கிரஸ் எம்பிக்கள் நிற்கிறாங்க. ஆனால் ராகுலுக்கு சப்போர்ட்டா திமுக எம்பிக்கள் இல்லையே. திமுக எம்பிக்கள் கலந்துக்கிடல. ஆனால் ஸ்டாலின் வந்து அதற்கு எக்ஸ் அளவில் பதிவிடுறார். சகோதரர் ராகுல் காந்தினி போட்டு ஒரு பதிவை போடுறாரு. அதே மாதிரி நேஷனல் ஹெரால்டு மேட்டரில் ஒரு ரிலீஃபு சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் கிடைக்கும்போது ஸ்டாலின் அதற்கான பதிவை போடுறாரு. ஆனால் அதே வேளையில் காங்கிரஸ் வந்து திமுக எம்பிக்களும் 22 பேர் இருக்கக்கூடிய மெயின் பிளாக் நிற்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நிற்கணும்னு எதிர்பார்த்தா ஸ்டாலின்ட்டு அவங்க கேட்டால் நின்று இருப்பாங்க. இப்போ இந்த இடம் தான் மிக முக்கியமான இடம். அவங்க கேட்டுட்டாங்கன்னா இவர் கொடுக்கறதான் சீட்டு. ஸோ இந்த சீட் பேரத்தில் உள்ள விஷயந்தான் அந்த இடத்துக்குள்ளே காங்கிரஸை தயங்கி போய் நீங்களும் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லும்போது இவர் வந்து நான் உங்கள் கூட தான் இருக்கேன்னு எக்ஸ் தளத்தில் இவர் ராகுலுக்கு ஆதரவான ஒரு பதிவை போட்டுக்கிட்டு காங்கிரஸ் எம்பிக்கள் கூட திமுக எம்பி போகிறதுக்கு கேட்டா பார்க்கலான்னு இருக்கிறாரு. ஸ்டாலின் 2 விஷயம் பண்ணுறாரு சார். ஒன்று, இங்கே ஆட்சியில் பங்கு கொடுக்கல விட்டுடலாம், அதே சீட்டு தான், வெற்றி தான் முக்கியம். ஆனால் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு நிறைய இடங்கள் கொடுத்தாதான் பிரதமராக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ நாங்கள் சீட்டும் குறைவாகத்தான் கொடுப்போம், ஆனால் பிரதமருங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்குல அதுவும் ஒரு வருத்தமான செய்தி தானே. எல்லா வருத்தங்களும் இருந்தாலும் கூட டோட்டலாக ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு 3 தேர்தல்களில் ப்ரூவ் அந்த ப்ராக்டிக்கல் பொசிஷன்லையும் யதார்த்த காங்கிரஸுக்கு பலம் என்னன்னு பார்க்கணும். ஐயா மூப்பனார் காங்கிரஸ் வந்து முத்தமிழறிஞர் கலைஞரையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரையும். நான் ஒன்று கேட்டுறேன் சார், காங்கிரஸ் வெளியில் போனால் ஸ்டாலின் கொடுக்கறது எல்லாமே வின்வின் சீட்டா? காங்கிரஸ் பலம் என்ன? காங்கிரஸுக்கு இன்னொரு கட்சியை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. சரி, நீங்கள் இதே பாருங்க. இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து காங்கிரஸ் வந்து இப்போது நெய்வேலிய நண்பர் ஒருத்தர் கூட நான் போயிட்டுருக்கிறேன், ஆர்கனைஸ் பண்ணுறோம் போராட்டங்கிறத சொல்லிட்டு போகிறாரு. அப்போ எல்லா கட்சிகளும் காங்கிரஸும் கலந்துக்கிறதா சொல்கிறார். வடதமிழத்தில் காங்கிரஸுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியும் பாஜக பட்ஜெட்டுக்கு எதிரான போராட்டத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், வர விரும்பக்கூடிய கட்சிகள், சீட் ஷேரிங் எதிர்பார்க்கக்கூடிய கட்சிகள் அனைவரும் இஷ்யூ பேஸ்டாக அந்த இதை கலந்துக்கிறாங்க. காங்கிரஸில் ஒரு சிலர், மாணிக் தாகூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவங்களெல்லாம் ஒரு ஆப்ஷனாக காட்டக்கூடிய அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு பலம் நிரூபிக்காத விஜய் இது பட்ஜெட்டை பற்றி இதுவரை ஒரு வார்த்தையே சொல்லலை. அப்போ இந்த சூழ்நிலை காங்கிரஸுக்கு வந்து திமுகவை தவிர கருத்தியல்ல வேற ஆப்ஷனே இல்லை. வெற்றி இதில் சான்ஸ் எடுக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு கூட ஒரே ஆப்ஷன் வந்து டிஎம்கே தான். பட் என்டிகேயே ஒரு ஆப்ஷன், மன்னிக்கவும், டிவிக்கே ஒரு ஆப்ஷன் மாதிரி தோற்றத்தை காட்டினாங்க. அந்த டிவிக்கே இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கூட மு.க. ஸ்டாலின் கூடிய இஷ்யூல முடியாத அளவுக்கு பலகீனமா இருக்கிறாங்க. விக்கிரவாண்டியில ஆட்சியில் பங்கு தருவேன் அப்படின்னு விஜய் சொன்ன பிறகுதான் இந்த இஷ்யூலாம் வருது. அன்னைக்கே ஸ்டாலின் ஆட்சியில பங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு இவ்வளவு லேட்டா சொல்றதுக்கு அப்பவே முடிச்சிருந்திருக்கலாம். அதுதான் அரசியல் வீகங்கிறது. அன்னைக்கே சொன்னா உடனே பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு வந்து காங்கிரஸ்காரங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, பாராளுமன்றத்தில் திமுக இல்லைன்னா இந்திய அளவில் காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல் அடி வாங்குங்கிறத சோனியாவும் ராகுலும் உணர்வாங்க. ஸோ திமுகவின் நெசிட்டி காங்கிரஸுக்கு எப்படி தேவைங்கிறது ஒரு இண்டி கூட்டணிங்கிற என்டிஏக்கு மோடிக்கு எதிரான ஒரு கூட்டணி இன்டாக்டாக இருக்கணும். அதை அப்படி கொண்டு போகணும்னா இதுவரை தேர்தல் தோல்விக்கு பிறகும் யாரும் பெரிய அளவுக்கு அதை விட்டு விலகி போகலை. சில
வேறுபாடுகள், கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒன்றிணைஞ்சு தான் இருக்கிறாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை வராமல் நாம் என்டிஏயை எதிர்கொள்ளணும்னா மிக முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி மு.க. ஸ்டாலின்ங்கிறதான் பாராளுமன்றத்துக்குள்ள தங்களோட நடவடிக்கைகள் மூலமாக மு.க. ஸ்டாலின் அதை அவங்களுக்கு சுட்டி காட்டுறாரு. அதே வேளையில் உங்கள் கூட தான் நான் இருக்குங்கிறதுக்கு எக்ஸலத்தில் பதிவுகளை போடுறாரு. ஸோ 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. எந்த அளவுக்கு தேவை, எப்படி தேவைங்கிறதான் இன்றைக்கி அவங்களுக்கு இடையில உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதில் இறுதியாக ஸ்டேட்டஸ்கோங்கிற நிலைமை தான் வரும். அதே வேளையில் தேமுதிக போன்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வரதுக்குள்ள சீட்டுகள் மற்ற கூட்டணி கட்சிகளிலும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லும்போது அதில் முஸ்லீம் லீக்குக்கு 3-2 குறையலாம், மதிமுகவுக்கு வெற்றி பெற்ற தொகுதிகள்னு குறையலாம், கம்யூனிஸ்டுகளுக்கு குறையலாம். அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் தங்களுக்கு சீட்டு குறையாமல் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள். சார் ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன், எப்போவுமே திமுக காங்கிரஸ் எங்களோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் இன்னும் காங்கிரஸ் தன்னுடைய இடங்களை கேட்குறாங்க, ஆட்சியில் பகிர்வு கேட்குறாங்க. ஆனால் திமுக காங்கிரஸ் எங்களோடு தான் இருக்கிறாங்க, சிலர் சிண்டு முடிகிற வேலை பார்க்குறாங்க. அப்போது திமுகக்கு எங்கேயோ காங்கிரஸுடைய தேவை மிக வலிமையாக தேவை. உண்மை, அதில் மாறுபட்ட கருத்துக்கே இடமில்லை. அவங்களுக்கு தேமுதிகவை விட மற்ற கட்சிகளை விட காங்கிரஸ் மிக முக்கியமாக இருக்குது. காங்கிரஸ் அவங்களுக்கு 25 சீட்டை வாங்கிட்டு நிற்கிறதுல மிகப்பெரிய பெனிஃபிட், அதில் எந்த மாற்றமே இல்லை. 25 சீட்டு வாங்கிக்கிட்டு அவங்க கான்ட்ரிபியூஷன் நல்லா தான் இருக்குது. திருமாவளவன் 6 சீட்டு வாங்கிக்கிட்டு கான்ட்ரிபியூஷன் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் 6 சீட்டு வாங்கிக்கிட்டு கான்ட்ரிபியூஷன் குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது. மதிமுக 6 சீட்டு வாங்கிக்கிட்டு கான்ட்ரிபியூஷன் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு கொடுக்குற சீட்டுக்கு காங்கிரஸுக்கு கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் குறைவுன்னு சொல்ல முடியாது. பட் காங்கிரஸ் கட்சி ஐயா மூப்பனார் காலத்தில் இருந்த டிசைடிங் ஃபேக்டருங்கிற அந்தஸ்தை என்னைக்கோ இழந்துட்டாங்க. கட்சி வசந்தகுமார் கன்னியாகுமரி தொகுதியில் சோனியா ப்ளஸ் வசந்தகுமார் வெயிட்டான கேண்டிடேட் ப்ளஸ் சோனியாவுக்கு அந்த தொகுதி மக்களில் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு, இந்த அடிப்படையில் அவங்க டெபாசிட் வாங்கினாங்களே தவிர தனிச்சு போட்டியிட்ட காங்கிரஸ் வேற எந்த தொகுதியிலுமே டெபாசிட்டே வாங்கலை. அதிகபட்சம் வாக்கு வாங்கினது வசந்தகுமாருக்கு அடுத்தபடியாக கார்த்திக் சிதம்பரம் தான் 10 விழுக்காடுக்கு மேலே வாக்கு வாங்கினார். மாணிக் தாகூருக்கு 4 விழுக்காடு, ஜோதிமணிக்கு 3 விழுக்காடுன்னு சொல்லும்போது ஒரு காலத்தில் இருந்த டிசைடிங் ஃபேக்டர் அந்தஸ்தை காங்கிரஸ் என்னைக்கே இழந்துட்டாங்க. ஏன் சார் அந்த காங்கிரஸ் தங்களோடு தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் விருப்பப்படுறாரு, பெரியசாமி விருப்பப்படுறாரு, ராஜகண்ணப்பன் விருப்பப்படுறாரு, எல்லாருமே விருப்பப்படுறாங்க. கண்டிப்பா 100க்கு 100 விருப்பப்படுறாங்க. ஏன் ஸ்டாலின் டைம்ஸுக்கு இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதுதான் அங்கே வித்தியாசம். டைம்ஸ் ஸ்டாலினோட தான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. காரணம் அவங்களோட வியூ பாயிண்ட் நம்ம ஒண்ணா நின்று ஜெயித்திருக்கோம், வின் வின்னு இருக்கிறோம். கேட்குறேன் சார், ஒருவேளை காங்கிரஸ் தங்களை விட்டு வெளியில போனா தங்களுக்கு தோல்வி வந்துரும்னு திமுக நினைக்குதா? காங்கிரஸ் விட்டு வெளியே போகாம காங்கிரஸ் தங்களோட இருக்கிறது வெற்றிக்கு கூடுதல் உத்தரவாதம்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள சான்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை திமுகவுக்கு. எப்படி இருந்தாலும் அவங்க காங்கிரஸ் கூட தான் இருக்க போறாங்க. ராகுல் காந்தி ரொம்ப மன வலிமையோட இருந்தாருன்னா நீங்க ரொம்ப தெளிவா சொல்றீங்க. ஆனா கிருஷ்ணோடங்கர் என்ன சொல்றாரு, நாங்க குழு போட்டு பல நாட்கள் ஆயிட்டு, இன்னும் சொல்லப்போனா மாதங்கள் ஆகிவிட்டது, ஆனா எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு திமுக இன்னும் குழு போடவில்லை. எல்லாத்தோட அகில இந்திய அரசியலை நீங்க நுணுக்கமா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பாரசைட் ஒட்டுண்ணின்னு மோடி சொன்னது தான் காங்கிரஸுக்கு பெரிய சிக்கல். அந்த இடம் தான் மோடி ரொம்ப ராஜதந்திரமா ஒரு காய் நகர்த்தல் செய்தார். இப்போ திமுக கூட ஒரு முறையற்ற லெவலில் காங்கிரஸ் வெளியேறிட்டாங்கன்னா இது அகிலேஷ் யாதவ் காங்கிரஸை டீல் பண்ணதுக்கு வசதி ஆயிரும், தேஜஸ்வி டீல் பண்ணதுக்கு வசதி ஆயிரும், ஹேமந்த் சோரன் டீல் பண்ணுறதுக்கு வசதி ஆயிரும், சரத்பவார் டீல் பண்ணதுக்கு வசதி ஆயிரும். அகில இந்திய அளவில் தன் நுணுக்கமான அரசியல் அறிவில் மோடி இண்டி கூட்டணியை காலி பண்ணி கொலாப்ஸ் பண்ணிடுவார். அந்த இடத்துக்குள்ள அந்த கம்பல்ஷனோட தான் ஸ்டாலின்கிட்ட காங்கிரஸ் பேசி ஆகணும். ரவீந்திரன் துரைசாமி சார், இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் திமுக காங்கிரஸ் கடையில் இருந்துகிட்டு தான் இருக்குது. இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தினகரனை மையமாக வச்சு பிசிகா ஒரு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க, காங்கிரஸும் ஒரு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. ஏன் அரசியல் களத்துக்குள்ளே வர அந்த அண்ணன் ரஜினிகாந்தை மையமாக வச்சு திருநாக்கர சரணம் பண்ணின ஒரு பொலிட்டிக்ஸில் 10 சீட்டு டக்குன்னு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அன்னைக்கு உருவாச்சு. தமிழிசை அஜித் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது திருநாவுக்கரசு காங்கிரஸ் தலைவர் ரொம்ப ப்ரூடண்டாக பேசி 10 சீட்டு வாங்கினாங்க. அந்த 10 சீட்டுங்கிறதே திமுக பொறுத்தவரை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதிகம் கொடுத்த சீட்டுங்கிறத தான் உணர்றாங்க. இப்பவும் விஜயை மையமாக வச்சு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். ஆனால் ஒரு பார்கெனிங்கை கிரீஸ் சோடங்கர் அவர் அந்த அளவுக்கு வெளிப்படையாக சொல்லலாம். அவருடைய நடவடிக்கைகள் மாணிக் தாகூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவங்களாம் உருவாக்குனது உண்மை.
ஆனால் ஜனநாயகம் படத்திற்கு அதை வெளியிட முடியாத சூழ்நிலையும், அதற்கெதிராக விஜய் குரல் கொடுக்க முடியாத சூழ்நிலையும், பட்ஜெட்டை பற்றி விஜய் பேச முடியாத சூழ்நிலையும், மற்றும் ராஜகம்பீரன் அப்பா சொன்ன சில விவரங்களும், ராகுல் காந்தி விஷயத்திலையும் பாராளுமன்ற விஷயத்திலையும் விஜய் பேச முடியாத சூழ்நிலையும், அவர் பாஜக எதிர்ப்பில் அச்சப்படுறாரு, பயப்படுறாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் கருத்தியல் அடிப்படையிலும் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் இதெல்லாம் தெளிவாக புரிந்ததுனால, குறிப்பாக பட்ஜெட்டை பற்றி அச்சம் காரணமாக விஜய் கருத்தை சொல்லாததை மையமாக வச்சு தான் நாளைக்கு பட்ஜெட்டுக்கு எதிராக திமுக கட்சி கூட்டணிகள் எல்லாரும் ஒன்றாக அணிவக்கூடிய ஒரு போராட்டத்தை ரொம்ப நுணுக்கமாக திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் நாளைக்கு அறிவிச்சிருக்காருன்னு சொன்னால், அவங்க கொள்கை அடிப்படையில் ஒன்றா நிற்பாங்க. அதிலிருந்து சீட்டுக்காக 4 சீட்டுக்காக 2 சீட்டுக்காக விலகி போனால் காங்கிரஸ் இந்திய அளவில் இவங்களோட மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு நாடகம் சுத்த சுயநலமான கட்சிங்கிற ஒரு முத்திரையும் காங்கிரஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க ஏற்கனவே ஒரு சின்ன உரசலுக்கு தக்கன ஒன்றிணைஞ்ச மாதிரி இப்பவும் ஒன்றிணைவாங்கங்கிறதா என்னோட கருத்து. காங்கிரஸ் முழுமையாக கலந்துக்குமா சார்? எஸ்ஏஆருக்கு எதிராக திமுக நடத்தும் போது கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் புறக்கணிச்சாங்க, அந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் காங்கிரஸுக்கு அமைப்பே உண்டு. மற்ற மாவட்டத்தில் காங்கிரஸ் புறக்கணிச்சான்னா, புறக்கணிக்காமல் போனான்னா எங்கே எஸ்ஏஆருக்கு எதிராக அவங்க களத்தில் நின்னாங்க? இன்றைக்கி நாளைக்குள்ள போராட்டத்திலையும் பேரளவில் தலைவர்கள் தான் காங்கிரஸ் நிற்பாங்க தவிர தொண்டர்கள் எங்கே நிற்பாங்க? வட தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள ஆதரவு காங்கிரஸுக்கு கிடையாது. ஸோ காங்கிரஸுக்கு பலம் என்னங்கிறதும் காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியும். பிரச்சனை என்னென்னா, எல்லாருமே தோல்வி அடைஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் திமுகவும் விதிவிலக்கு அல்ல. ஸோ அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ்காரங்களும் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்க. நன்றி.